வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு உண்மையா ஒருத்தரை வெறுக்க தெரியும், பொய்யா ஒருத்தரை நேசிக்கவே தெரியாது. என் மூஞ்ச காட்டுக்கு நமக்கு நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம ரெண்டடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும்பாட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னோட பிகினிங் ஸ்டேஜ்ல என்னை பத்தி வந்த கமெண்ட்ஸ், விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்டா நான் எடுத்திருந்தா இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு விஜயாலாம் நான் வந்து நின்றுக்கவே முடியாது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ இருப்பாங்க அப்படி இப்படின்லாம். ஆனா எனக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருந்திருக்கு. அதையெல்லாம் வந்து எப்படி சொல்லணும்னா, என்ன நானே ஒரு வேகப்படுத்திக்கிற ஒரு மெஷினாவோ ஒரு பெட்ரோலா எடுத்துக்கிட்டேனே தவிர எரிக்கிற நெருப்பா நான் அதை எடுத்துக்கல. ஒரு பில்கேட்ஸை பத்தி ஒரு சின்ன விஷயம், கேள்விப்பட்ட விஷயம்தான். சின்ன வயசுல அவர் இருக்கும் போது அவர் கூட இருந்தவங்க, கூட படிச்சவங்க எல்லாருமே அவரை பத்தி ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு, குறையை சுட்டி காட்டிக்கிட்டு இப்படியே இருப்பாங்களாம். அவரும் வந்து அந்த குறைய வந்து சரி பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இன்னைக்கு வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரா அவர் இருக்காரு, பில்கேட்ஸ். ஆனா குறை சொன்னவங்களும் அவர் கம்பெனியில ஊழியர்களா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு புரியுது. இவர் பெரிய பில்கேட்ஸான்னு கேக்குறீங்க அதானே? இல்ல, அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்ல. சும்மா கேள்விப்பட்ட விஷயம், சும்மா ஒரு ஃப்ளோல இந்த குட்டி கதை மாதிரி வந்துருச்சு. மன்னிப்போம், மறப்போம். அதாவது கடவுள் முன்னாடி மண்டி போட்டா யாரு முன்னாடி எழுந்து நிக்கலாங்க? நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான்.